இப்போ இந்த பாக்கெட்டை கட் பண்ணி இதில் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நான் இந்த பவுலில் கொட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க. இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா வறுத்த சேமியா, சுகர், கொஞ்சம் பாதாம் பருப்பு, ஏலக்காய் பவுடர்லாம் சேர்த்துருப்பாங்க போல இருக்கு. நம்ம இதுக்காக தனியாக எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. வாங்க இப்போ இதை செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரம் இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு 500 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து இன்னைக்கு பசும்பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பசும்பால் இல்லைனா பாக்கெட் பால் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, பால் வந்து நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த பாயசம் மிக்ஸ் பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, இல்லைன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். 10 நிமிஷமும் அப்படியே வச்சிடாம அப்பப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அவங்க வந்து அந்த பாக்கெட்டில் 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் தான் போட்டிருக்காங்க. ஆனால் 10 நிமிஷம் ஆகியும் இன்னும் இந்த சேமியாலாம் இன்னும் கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருக்குது. அதனால நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வச்சிருக்க போகிறேன். இன்னொரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த சேமியாலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. மொத்தமாக இது ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நான் லோ ஃப்ளேமில் வச்சிருந்தேன். இது வந்து ரொம்ப திக்காயிடுச்சுங்க. அதனால நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்தேன். நீங்கள் வந்து தண்ணி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதே மாதிரி திக்காக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாயசம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதோட வாசனை வந்து சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அருமையாக இருக்குது. இதை எப்படா சாப்பிட்றதுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நான் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் ஆச்சி பாயசம் மிக்ஸ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குறேன். இதுக்கு முன்னாடி நான் இது வாங்கினதில்லை. இதோட வாசனையே வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் இதை எப்போ செஞ்சு கொடுப்பாங்கன்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட டேஸ்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல வாசனையாக இருந்துச்சு. நம்ம எக்ஸ்ட்ராவா சுகர், முந்திரி பருப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. எல்லாமே அதிலேயே நல்ல கரெக்டான அளவில் கொடுத்துருக்காங்க. பால் மட்டும் சேர்த்து நீங்கள் கொதிக்க வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.